ஜேடி வேன்ஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். வயதில் மிகவும் இளையவர், செனட்டராக இருக்கின்றார். 39 வயதானவர். ஒரு இந்திய பெண்ணை, அதுவும் தென் இந்திய பெண் ஒருவரை மனம் முடித்திருக்கின்றார். இவரது வரவு என்பது இளைஞர்களிடையே மிகவும் பிரபல்யமாகும். இதன் மூலம் இளைஞர்கள் பலரும் இந்த அதாவது ரிபப்ளிக்கன் கட்சியின் பால் ஈர்ப்பு கொள்வார்கள். மயிரிழையில் உயிர் தப்பி இருக்கின்றார் என்பதில் எந்தவித ஒரு சந்தேகமும் இல்லை. பணம் மற்றும் அதிகாரம் மற்றும் ஆளுமை மூலம் முன்னேறி செல்பவராக இருக்கின்றார். எனவே அவர் இறப்பதன் மூலம்தான் இவ்வாறான ஒரு வேட்பாளர் இல்லாமல் செய்யலாம் என்கின்ற ஒரு கருத்தியல் இருந்திருந்தது. ஒருவர் மரணமடைந்திருக்கின்றார், இன்னொருவர் படுகாயமடைந்திருக்கின்றார். ட்ரம்ப் மயிரிழையில் தப்பி இருக்கின்றார். எனவே இது திட்டமிட்டபடி நடந்த ஒரு விவகாரமாக இருக்க முடியாது. ஒரு நபர் இதனை தான் துணிந்து செய்திருக்கின்றார். அவருக்கு அந்த கட்சி மீதான பிடிப்பில்லை மற்றும் ட்ரம்ப் மீதான பற்றுதல் இல்லை போன்றவை அதற்கான காரணங்களாக, ஆரம்ப காரணங்களாக அறியப்பட்டிருக்கின்றனால் இந்த இளைஞர் கூரை மீது துப்பாக்கியுடன் இருப்பதை கண்ட சாட்சியங்கள் போலீசாருக்கு தெரிவித்திருக்கின்றன. அதை அவர்கள் ஊடகங்களுக்கு இப்பொழுது தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே ஏன் போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் விட்டார்கள் என்கின்ற கேள்வி பலமாக எழுப்பும். அவரை உடனே அதாவது கண்ணிமைக்கின்ற நேரத்திற்குள் அப்புறப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் அங்கே அவ்வாறு இல்லாமல் அவர் மேடையில் திரும்பி எழும்பி தான் என்கின்ற வார்த்தைகளை உறக்க கூறுகின்ற அளவிற்கு அவரது அந்த குணாதிசயங்கள் இருக்கின்றன. அதனை அவர்களும் அனுமதித்தது மாபெரும் தவறாக கருதப்படுகிறது. கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 9054568433. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போகின்றோம் என்னவென்றால், ரிபப்ளிக்கன் உச்சி மாநாட்டில் வைத்து அமெரிக்காவின் அடுத்த ஜனாதிபதியாக வருவார் என்று எதிர்பார்க்கப்படும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தனது இணை வேட்பாளராக, அதாவது துணை ஜனாதிபதிக்கான வேட்பாளராக திரு ஜேடி வான்ஸ் அவர்களை தெரிவு செய்திருக்கிறார். இது பற்றித்தான் பார்க்க போகின்றோம் இன்றைய தினம். அவைகள் பற்றிய தகவல்களை பெறுவதற்காக சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ள போகின்றோம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் சுதர்ஷினி, வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை. இன்றைய தினம் பேச போகின்றோம், அதாவது கேட்க போகின்றோம். முதலாவது கேள்வி என்னவென்றால், மயிரிழையில், அதாவது கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்தில் மயிரிழையில் உயிர் தப்பிய ஜனாதிபதி வேட்பாளரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு அனுதாப வாக்குகள் கிடைக்கலாம் அப்படி சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் அவர் ஜனாதிபதியாக வரக்கூடிய சந்தர்ப்பம் உள்ளது என்றும் செய்திகளும் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல் பற்றி பரவலாக பேசப்படுகிறது. அதாவது இது ஒரு திட்டமிடப்பட்ட செயலாக இருக்கலாம் என்று கூட பேசப்பட்டு வருகின்றது. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக இந்த விடயம், அதாவது நீங்கள் குறிப்பிட்ட முதலாவது விடயமாக இந்த ஜேடி வேன்ஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். வயதில் மிகவும் இளையவர், செனட்டராக இருக்கின்றார். 39 வயதானவர். ஒரு இந்திய பெண்ணை, அதுவும் தென் இந்திய பெண் ஒருவரை மனம் முடித்திருக்கின்றார். ஒரு தெலுங்கு, அதாவது குடிவரவாளர்களின் மகளாக பிறந்து அமெரிக்காவில் இவருடன் ஒன்றாக சட்டத்துறையில், ஏல் யூனிவர்சிட்டியில் சட்டத்துறையில் பயின்றவர். அவரை இவர் மனம் முடித்திருக்கிறார் 2014. இவர்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்கின்றன. மிகவும் ஒரு உற்சாகமான அல்லது முன்னேற்றகரமான இளைஞராக தன்னை நிரூபித்து அரசியலில் ஈடுபட்டவர். ஒரு சட்டத்தரணியாக கல்வியை முடித்துக் கொண்டிருந்தாலும் கூட இவர் ஒரு பிரபலைய புத்தக எழுத்தாளர் என்பதை மாத்திரமல்ல, வெஞ்சர் கேபிட்டல் எனப்படும் ஒரு பொருளாதார நிலையில் மிகவும் ஒரு தனது நிறுவனத்தையே மிகவும் ஒரு நன்னிலைக்கு கொண்டு வந்து ஒரு பெரிய பணக்காரனாக இருக்கின்றனர். இவர் ட்ரம்பின் கொள்கைகளை ஆதரித்தது என்பது ஆரம்பத்தில் இவர் அவருக்கான ஒரு எதிர்ப்பை தெரிவித்திருந்தாலும் பிற்பாடு அவருக்கு ஆதரவாளராக மாறியதோடு
அவரது கொள்கைகளில் ஈடுபாடு உள்ளவராகவும் மாறியிருந்தார். இவரது வரவு என்பது இளைஞர்களிடையே மிகவும் பிரபல்யமாகும். இதன் மூலம் இளைஞர்கள் பலரும் இந்த அதாவது ரிபப்ளிக்கன் கட்சியின் பால் ஈர்ப்பு கொள்வார்கள். அதை விட ஒரு ஆரோக்கியமானதொரு கருத்து குரல் அல்லது பிரகாசமான நிலைக்கு இவர் அந்த கட்சியை கொண்டு செல்வதற்கான தகுதிகள் இருக்கின்றன என்றால் டொனால்டு ட்ரம்ப் அவர்களின் வயது மற்றும் அவர்களது மாறி மாறி கதைத்தல் அல்லது உண்மைக்கு புறம்பானவற்றை தொடர்ந்து கதைத்தல் போன்ற விவகாரங்களில் இவர் வகிக்க போகும் பங்கு என்பது கனதியாக இருக்கும். அதாவது ஆளுமை மிக்க ஒருவரை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இது ஒரு நல்ல விடயமாக அந்த கட்சிக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கும் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கின்றது. உங்களுடைய மற்றைய கேள்வியான ட்ரம்ப் அவர்களுடைய கொலை முயற்சி தொடர்பான விவகாரத்தில் நாங்கள் நிச்சயமாகவே பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், மயிர் நிலையில் உயிர் தப்பி இருக்கின்றார் என்பதில் எந்தவித ஒரு சந்தேகமும் இல்லை. அவரது தலை அதாவது ஒரு பேச்சு மேடையிலே பேசும் பொழுது அவரது அங்க அசைவீனங்கள் காரணமாக அதிர்ஷ்டவசமாக தப்பி இருக்கின்றார். அவரது அந்த அதாவது கையசைவுகள் மற்றும் தலையை அசைத்தல் மற்றது இந்த பார்வையாளர்களை நோக்கி வேறு பக்கங்களுக்கு திரும்புதல் போன்ற காரணங்கள் இந்த காதோடு அந்த குண்டு உரசி செல்கின்ற அளவிற்கு நிலைமையை இட்டு சென்றிருந்தது. அதை கொண்டு ஒரு அரை சென்டிமீட்டர் கூட தள்ளி இருந்தால் கூட அவருக்கு ஆபத்தான நிலைமைகள் ஈடுபட்டிருக்கலாம், அல்லது 1 சென்டிமீட்டர் தள்ளி இருந்தால் அவரது அதாவது உயிர் கூட பிரிகின்ற அளவிற்கு அது தலையை தாக்கி இருக்கலாம். எனவே இருந்த பொழுதும் நீங்கள் குறிப்பிட்ட விவகாரம் பலராலும் சந்தேகத்தில் பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் ட்ரம்ப் அவர்களை ஜனாதிபதி தேர்தல் போட்டியிலிருந்து நீக்குவதற்கான பல முயற்சிகளும் எடுக்கப்பட்டு அவர் எதிலேயுமே வெற்றி பெறாத ஒருவராக மீண்டும் மீண்டும் தனது அதாவது பணம் மற்றும் அதிகாரம் மற்றும் ஆளுமை மூலம் முன்னேறி செல்பவராக இருக்கின்றார். எனவே அவர் இறப்பதன் மூலம்தான் இவ்வாறான ஒரு வேட்பாளர் இல்லாமல் செய்யலாம் என்கின்ற ஒரு கருத்தியல் இருந்திருந்தது. இதன் காரணமாக கூட பலரும் இது சில வேளைகளில் உள்வீட்டு வேலையா அல்லது இதில் ட்ரம்ப் ஒரு ஆடிய நாடகமா தனது பக்கம் மக்களை ஈர்ப்பதற்கான போன்ற பல கருத்துக்களையும் இளைஞர்கள் மத்தியில் கூட இவ்வாறான அந்த சந்தேக பார்வை அல்லது தவறான பார்வைகள் ஏற்பட்டிருக்கின்றன. இது உண்மையிலேயே மிகவும் ஒரு வரவேற்கக்கூடிய காரியம் அல்ல என்று சொன்னால், அதாவது ஒருவர் மரணமடைந்திருக்கின்றார், இன்னொருவர் படுகாயமடைந்திருக்கின்றார், ட்ரம்ப் மயிரில் தப்பி இருக்கின்றார். எனவே இது திட்டமிட்டபடி நடந்த ஒரு விவகாரமாக இருக்க முடியாது. ஒரு நபர் இதனை தான் துணிந்து செய்திருக்கின்றார். அவருக்கு அந்த கட்சி மீதான பிடிப்பில்லை மற்றும் ட்ரம்ப் மீதான பற்றுதல் இல்லை போன்றவை அதற்கான காரணங்களாக ஆரம்ப காரணங்களாக அறியப்பட்டிருக்கின்றன. மறுபக்கமாக இந்த விவகாரம் ஒரு பலத்த ஓட்டை அமெரிக்க பாதுகாப்பு வட்டத்தில் இருக்கின்றது என்பதை சாதாரணமாக எடுத்து காட்டுகின்றது. அமெரிக்காவின் பாதுகாப்பு அதாவது செக்யூரிட்டி சர்வீஸ் எனப்படுகின்ற அவர்கள் இவருக்கு இரட்டடிப்பு பாதுகாப்பு வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. முன்னே நாள் பாதுகாப்பு என்பது தற்போதைய ஜனாதிபதிக்கு வழங்கப்படுகின்ற ஒரு பாதுகாப்பிற்கு ஈடானது. அத்தோடு வெல்ல போகின்ற அல்லது அடுத்த கட்சியின் சார்பாக முதல்நிலை வேட்பாளராக இருக்கின்றவர் என்ற ரீதியில் கொடுக்கப்பட்ட பாதுகாப்பில் பல ஓட்டைகள். இது மீள் பரிசோதனைக்கு அமெரிக்க உளவுத்துறை மற்றும் FBI மற்றும் ஜனாதிபதியின் பாதுகாப்பு அல்லது இந்த உயர் ஜனாதிபதியின் பாதுகாப்பு என்பதை விட உயர் அந்தஸ்து உள்ளவர்களின் பாதுகாப்பிற்கு பொறுப்பான இணைந்த செயற்பாடுகளில் ஈடுபடும் அந்த செக்யூரிட்டி சர்வீசஸ் இவர்கள் மூலமான அந்த மூள் பார்வை என்பது இடம்பெறும் என்று சொன்னால், கட்டிடத்தில் குறிபார்த்து சுடுகின்ற ஸ்னைப்பர் எனப்படுகின்ற அதாவது குறிபார்த்து சுடுகின்ற ஆயுதப்படை வீரர்கள் கூரைகளில் இருந்தாலும் இந்த இளைஞர் ஏறியிருந்த கூரையை அவர்கள் எவ்வாறு தவறவிட்டார்கள்? அது நேரடியாகவே அந்த மைதானத்திற்கு அருகில் இருக்கின்றது, 150 அருகில். எனவே அதனை எவ்வாறு தவறவிட்டார்கள் என்கின்ற கேள்வி பலமான ஒரு விசாரணைக்கு வித்திடும். அந்த விசாரணை என்பது இதன் முடிவுகளை கொண்டு வரும். என்னன்னு சொன்னால், இது அப்படி அந்த எவ்வாறு தவற விட்டிருந்தார்கள் என்று அந்த சந்தேகம் இங்கே ஒரு திட்டமிடப்பட்ட செயல் அப்படின்னு சொல்லி நினைக்க முடியாதா?
இல்லை அது கூறியது போல அதில் நிச்சயமாக அந்த விசாரணை அதை கொண்டு வந்து வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த இளைஞர் கூரை மீது துப்பாக்கியுடன் இருப்பதை கண்ட சாட்சியங்கள் போலீசாருக்கு தெரிவித்திருக்கின்றனர். அதை அவர்கள் ஊடகங்களுக்கு இப்பொழுது தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே ஏன் போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் விட்டார்கள் என்கின்ற கேள்வி பலமாக எழும்ப போகின்றது. இருந்த பொழுதிலும் இந்த இவ்வாறான சந்தர்ப்பங்களின் பொழுது அந்த அனுதாப அலைவாக்குகள் என்பன நிச்சயமாக இவரை வெற்றியை நோக்கி திசையில் கொண்டு செல்லும் என சொன்னால் இது போன்ற ஒரு நிலைதான் ரீகன் ஆட்சியில் டொனால்ட் ரீகன் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது இருந்திருந்த பொழுதிலும் அங்கே இடம்பெற்ற ஒரு விவகாரம், அவருக்கும் அப்படியான ஒரு கொலை முயற்சியிலிருந்து அவர் மயிரில் உயிர் தப்பிய பொழுது அவருடைய வாக்கு வங்கி என்பது அதீதமாக உயர்ந்தது. எதிர்பார்க்காத அளவில் உயர்ந்து அவரை வெற்றிக்கு வழிவகுத்தது. அவ்வாறானது ஒரு நிலை இவரது இந்த விடயத்திலும் இடம்பெறும் என்பதே பலரது கணிப்பாக இருந்தாலும் தேர்தலுக்கான இன்னும் ஒரு 4-5 மாதங்கள் நவம்பர் மாதம் இடம்பெற போகின்ற தேர்தலுக்கான காலங்கள் இருக்கின்றபடியால் அதற்கு இடைப்பட்ட காலத்தில் எவ்வாறான விவகாரங்கள் மிகைப்படுத்தப்படலாம் அல்லது எவ்வாறான விவகாரங்கள் மையப்படுத்தப்படலாம் மற்றும் இவரது குணாதிசயங்களில் மாற்றங்கள் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு என்றால் நேரடியாக ஒரு தாக்கப்பட்ட நபராக அல்லது ஒரு துப்பாக்கி சின்னத்தின் உரசலை பெற்ற ஒரு நபராக உயிராபத்தின் அல்லது உயிரின் மதிப்பை உணர்ந்த ஒரு நபராக மாறியிருக்கின்ற இவர் நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த மேடையில் கூட உடனே அதாவது அந்த பாதுகாப்பு படை அவரை உடனே அதாவது கண்ணிமைக்கின்ற நேரத்திற்குள் அப்புறப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் அங்கே அவ்வாறு இல்லாமல் அவர் மேடையில் திரும்பி எழும்பி தான் அந்த ஃபைட் என்கின்ற வார்த்தைகளை உறக்க கூறுகின்ற அளவிற்கு அவரது அந்த குணாதிசயங்கள் இருக்கின்றன. அதனை அவர்களும் அனுமதித்தது மாபெரும் தவறாக கருதப்படுகிறது. ஏனென்று சொன்னால் துப்பாக்கிதாரி எங்கே இருக்கின்றார் என்று தெரியாத ஒரு கட்டத்தில் அவரை அந்த மேடையிலிருந்து அப்புறப்படுத்துவதை விடுத்து அவரை அவ்வாறான நிலைக்கு அனுமதித்தது என்பது கூட மாபெரும் தவறாக கருதப்படுகிறது. இருந்த பொழுதிலும் இந்த செயலானது சில வேளைகளில் அவரது மனதில் மாறுதல்களை கொண்டரலாம், அவரது பேச்சில் மாறுதல்களை கொண்டரலாம். இவையெல்லாம் இருந்து பார்க்க வேண்டிய விடயங்களாக இருக்கின்றன. சுதர்சினி, இதுதான் உங்களுடைய அந்த 2 கேள்விகளுக்குமான விடையாக என்னால் கூற முடியும். சரி, நன்றி சுரேஷ் தன்வா. உங்களுடைய தகவல்களுக்கு பதில்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்சினி, நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.